கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த திராவிட கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாது. இந்த தேர்தலில் அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு டாக்கை வந்து தாவேகா தரப்புலேருந்து உருவாக்கப்படும். விஜயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ரோல் அவர் வந்து ப்ளே பண்ணுறாரு. விஜய் கூட சில கட்சிகள் சேர்ந்தால் MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவுகள் அப்படின்றது இன்னொரு மாநிலத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. மேபி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். எஸ்ஐஆரில் பாதிக்கப்பட்ட தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 110 தொகுதிகள் வந்து எஸ்ஐஆர்னால அஃபெக்ட் ஆகிருக்கு. எங்கள் ஓட்டர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அதில் இந்த முறை வந்து 90 தொகுதிகளில் பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பிஜேபி கூட்டணி எஸ்ஐஆருடைய தாக்கம் என்பது அவங்களுக்கு பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பின்னணி. இப்போ இங்கே அதனுடைய தாக்கம் அப்படின்றது அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் வந்து சரிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு வெறும் 10 சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இங்கே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 5% வாக்குகளை வந்து வச்சுருக்காங்க. அது அந்த கூட்டணிக்கு அந்த வாக்கு கன்வெர்ட் ஆகுது. இன்னொன்று, உங்களுக்கு காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் சிறுபான்மையினருடைய வாக்குகள் வரும். இப்போ எஸ்ஐஆரில் எத்தனை வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை இழக்கப் போகிறார்கள் அப்படின்னு தெரியாது. எத்தனை பேர் வந்து லிஸ்ட்டில் பேரை கொடுத்து அவங்க லிஸ்ட்டில் எலக்டோரல் ரோல்ஸில் அவங்க பேர் வருமா இல்லையான்னு தெரியல. நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா கூட உங்கள் பேர் அது லிஸ்ட்டில் வந்தால் தான் உங்களுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். எஸ்ஐஆர் அந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறத ராகுல் காந்தி பேசியே அந்த ஓட்டை வந்து லாஸ் பண்ணிட்டாரு. அதே போலதான் தமிழகத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களும் எஸ்ஐஆர் பத்தி தான் திரும்ப பேசுறாரு. இல்ல, நீங்க எஸ்ஐஆர் ஒரு மிக முக்கியமான இஷ்யூங்க. நீங்க எஸ்ஐஆர் பத்தி பேசியே ஆக வேண்டும். இப்ப இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல ஒரு தொகுதியில நிறைய ஃபேக் ஓட்டர்ஸ் வச்சிருக்காங்க, புகார் வருது, 10,000 ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்க, இந்த எலக்டோரல் ரோல்ஸ்ல இந்த பூத்ல எல்லாம் இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கும் போது அதை நீங்க இன்டென்சிவா ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு வேலை. ஆனா ஒட்டுமொத்தமா 6.5 கோடி வாக்காளர்களை 2-3 வருஷத்துல நீங்க பண்ற ஒரு ப்ராசஸ 30 நாள்ல நீங்க முடிக்கணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும்? அதுல முக்கியமா பீகார் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றாங்களே, அது என்ன கேள்வி? சரி, உங்களுக்கு பீகாருடைய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ஆட் பண்ணியிருக்கீங்கன்றது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. அப்போ இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கும்போது இந்த நடவடிக்கையில ஒரு தெளிவில்லாமல் இந்த நடவடிக்கை நடக்கிறது. எல்லாரும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஃபார்மை கொடுங்கன்றாங்க, ஃபார்மை வாங்குங்கன்றாங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, இது பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு. பீகார் தேர்தல் களத்துல என்ன நடந்துச்சு? பீகார் தேர்தல் களத்துல இருதுருவ அரசியல் தானே இருந்துச்சு. ஆர்ஜேடி, ஜேடியு. பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்த உடனே அது வந்து ஒரு 3 கார்னர் கண்டெஸ்டா மாறுது. அந்த 3 கார்னர் கண்டெஸ்ட்ல பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு தொகுதியில 3000 ஓட்டோ 5000 ஓட்டோ பிரிக்கிறாரு அப்படின்னா கூட எஸ்ஐஆர்ல சில வாக்குகள் வந்து விடுபட்டு போயிருக்கு அப்படின்னாலும் இது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இல்லையா? அப்போ அதே மாதிரி ஒரு களத்தை தமிழ்நாட்டிலையும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. சார், இதையெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன்ல விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் சார்? இப்போ எல்லாரும் பிரசாந்த் கிஷோரோட நிலைமை பீகார்ல என்னவோ அதுதான் வந்து விஜய்க்கும் அது மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் இருக்கும். அவரும் டெபாசிட் எடுக்க. நீங்க பிரசாந்த் கிஷோரையும் விஜயும் கம்பேர் பண்றது வந்து ரொம்ப அபத்தம் அப்படின்னு சொல்லலாம். சரி, விஜய்க்கான ஆதரவு அப்படின்றது வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில அரசியல் கட்சிகள், அதுவும் ஆளும் கட்சி உட்பட சில பேர் பண்ணியிருக்கக்கூடிய சர்வேலேயே விஜய் கட்சி ஆரம்பிச்சா எவ்வளோ % வாக்குகள் வரும் அப்படின்னும் போது அப்பவே அவருக்கு 16% 15% வந்துருக்கு. ஆனால் அது யாருக்கு சாதகமாக அது மாறும் அப்படின்றது நம்ம. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட் நம்ம பார்த்துருப்போம். காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் படுதோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த ஓட் பர்சன்டேஜில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட் வந்து தமிழக தேர்தலில் எதிரொலிக்குமா? ஏன்னா பிரதமர் மோடி அவர்களும் பீகார் தேர்தலுடைய அந்த எதிரொலி இங்கே தெரியுது அப்படின்னு குறிப்பிட்டு தான் பேசியிருந்தாரு கோவிலில் பேசும்போது. எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சரி, ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவுகள் அப்படின்றது இன்னொரு மாநிலத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. மேபி ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். நீங்கள் பீகாரில் வந்து காங்கிரஸ் மெயின் பிளேயர் கிடையாது, ஆர்ஜேடி தான் மெயின் பிளேயர். பீகாரில் பிஜேபிக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் பேக்ரவுண்டில் இந்த தேர்தல் என்பது நடக்கிறது. எஸ்ஐஆரில் பல வாக்குகள் அப்படின்றது டிலீட் ஆகியிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் அந்த ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் மார்ஜினில் ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் 27 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க.
ஒரு சில பேருடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. 1,22,000 வாக்குகள் அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு 5-6 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் அப்படின்றது வந்து பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு விவகாரமாக தான் அது இருக்கிறது. அப்போ அந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது எஸ்ஐஆர் உடைய பின்னணியில் அந்த தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. அப்போ அந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னாங்க. எதிர்பார்த்த அளவு அந்த தாக்கம் என்பது இருக்குது. அது மைன்யூட் லெவலில் ஒரு தாக்கம் இருந்தால் கூட அந்த தாக்கம் என்பது தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய தாக்கமாக இருக்கும். நீங்கள் 1% இப்படி அப்படி போனாலும் வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்கப்படும் அப்படின்னும் போது அந்த விஷயங்களில் நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா கடந்த முறை எஸ்ஐஆரில் பாதிக்கப்பட்ட தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 110 தொகுதிகள் வந்து எஸ்ஐஆர்னால அஃபெக்ட் ஆகிருக்கு. எங்கள் ஓட்டர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அதில் இந்த முறை வந்து 90 தொகுதிகளில் பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பிஜேபி கூட்டணி. அப்போது எஸ்ஐஆர் உடைய தாக்கம் என்பது அவங்களுக்கு பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பின்னணி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஜேபி வந்து அந்த கன்சாலிடேஷனை வந்து அவங்க பக்காவாக பிளான் பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் 10,000 rupees கொடுத்தது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து கடந்த முறை பார்த்தீங்கன்னா எல்ஜேபி சிராக் பாஸ்வானுடைய கட்சி வந்து தனியாக போட்டிட்டாங்க. பல இடங்களில் வந்து அவங்க ஜேடியூடைய ஓட்ஸை வந்து கட் பண்ணாங்க. ஜேடியு 43 தொகுதிகள் தான் ஜெயிக்க முடிஞ்சு அவங்களால. பிஜேபி 75 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. அப்போ அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறந்த முறையில் அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க அமைச்சிருக்கிறதுனால ஒட்டுமொத்தமான அந்த பெனிஃபிட்ஸை வந்து அவங்களால எடுக்க முடிஞ்சு. இப்போ ஒரு க்ளோஸ் கண்டெஸ்ட் ஒரு தேர்தலில் இப்போ பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஜன்சுராஜ் கட்சி வந்து நிறைய வாக்குகளை பிரிச்சிருக்காங்க. ஒரு க்ளோஸ் எலெக்ஷனில் தான் சொல்கிறேன்னே, 27 ஓட்டில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அப்படின்னும் போது ஜன்சுராஜ் கட்சி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து ஒரு 1000 ஓட்டை பிரிச்சிருப்பாரு. அப்போ இந்த 1000 ஓட்டு எப்படி வேணால் போயிருக்கலாமே, அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டாக இருக்கும். அதே மாதிரி அதில் டிலீட் ஆன வாக்குகளும் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கும். இந்த மாதிரி பல்வேறு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான மேட்டர். அப்போ அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடந்திருக்கக்கூடிய ஒரு தேர்தலில் ஒரு தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது அப்படின்னும் போது அதனுடைய தாக்கம் என்பது அப்படியே தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வந்து காங்கிரஸ் ஒரு மைனர் பிளேயர் தான், ஆர்ஜேடி தான் முதன்மையான பிளேயர். இப்போ இங்கே அதனுடைய தாக்கம் அப்படின்றது அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் வந்து சரிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு வெறும் 10 சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இங்கே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 5% வாக்குகளை வந்து வச்சிருக்காங்க. அது அந்த கூட்டணிக்கு அந்த வாக்கு கன்வெர்ட் ஆகுது. இன்னொன்று, உங்களுக்கு காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் சிறுபான்மையினருடைய வாக்குகள் வரும். அப்போதான் அந்த கூட்டணி மீது ஒரு நம்பிக்கை வரும். என்னதான் பண்ணாலும் இந்த கூட்டணி வந்து பாஜகவோட போயிட மாட்டாங்க அப்படின்ற அந்த இந்த கட்சிகள்லாம் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி, சிபிஎம் இருக்கிற கூட்டணி ஏன் முக்கியமானது அப்படின்னா அவர்கள் மீது சிறுபான்மையினருக்கும் மற்றவர்களுக்கும் ஒருவேளை ஓவைசி கூட கூட்டணி வச்சிருந்தா அதுவும் அவங்களுக்கு சாதகமா இருந்திருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அதே போல வெளிநாட்டுல இருக்கிறது, கேம்பெயின்ல சரியான கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறதும் காங்கிரஸ்க்கு கண்டிப்பா. நான் அதான் சொல்றேனே, உங்களுக்கு காங்கிரஸ் வந்து அங்க தோல்வி அடைந்ததற்கான மிக முக்கியமான காரணம் என்பது காங்கிரஸ் வந்து ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியோட அந்த தேர்தல் அணுகல. ரெண்டாவது, ஆர்ஜேடியை முழுக்க நம்பி ஆர்ஜேடியை பல இடங்கள்ல வந்து பின்னுக்கு இழுத்தது காங்கிரஸ். நீங்க ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணல சரியா, ராகுல் காந்தியோடைய பிரச்சாரம் என்பது சரியாக ஈடுபடவில்லை, ஒரு மெசேஜிங்கோட அவங்க போல. இந்த விஷயங்களை பேசி மக்களுடைய மனங்களை கவருவதற்கான ஒரு பிரச்சாரம் என்பது காங்கிரஸ்ட இல்லை. இன்னொன்னு, அது எடுபடல. ரெண்டாவது, பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம் வந்து எடுபட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய வாக்குகள் மிக முக்கியமான தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த தேர்தலில் இருக்கிறது அப்படின்னும் போது ஒரு மாசம் பிரியங்கா காந்தி போய் தெருவா போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தா கூட அந்த பெண்களுடைய வாக்குகள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும். பட் அவங்களால பண்ண முடியல. பிளஸ் அந்த பெண்களுடைய வாக்குகளை கவருவதற்காக அதாவது ஒட்டுமொத்தமா ஹோல்சேல்ல அந்த வாக்குகளை வாங்குவதற்காக கவர்மெண்ட்டுடைய அந்த 10,000 ரூபாய் ஸ்கீமை வந்து எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணிருச்சு. ஆன்கோயிங் ஸ்கீம் அப்படின்ற அடிப்படையில் அலோவ் பண்ணிருச்சு. அப்போ ஆன்கோயிங் ஸ்கீம் என்ற அடிப்படையில் அதை அலோவ் பண்ணும்போது அதனுடைய தாக்கம் என்பது பெருசா இருக்கு இல்லையா? அப்போ ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த தேர்தல் களம் என்பது பாஜகவுக்கு சாதகமான ஒரு களமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக பாஜக வெற்றியை பறித்திருக்கிறது, வெற்றியை பிடித்திருக்கிறது.
தமிழ்நாட்டுல அதே சூழலா அப்படின்னா அந்த முயற்சிகள்லாம் நடக்குது. எப்படியாச்சும் வந்து அதிமுகவுக்காக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இந்த களத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு முயற்சிகள் நடக்குது. பட் தமிழ்நாட்டுல அந்த கூட்டணியே டேக் ஆஃப் ஆகல. அப்படின்னும் போது இப்ப எஸ்ஐஆர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப எஸ்ஐஆர்ல எத்தனை வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை இழக்க போகிறார்கள் அப்படின்னு தெரியாது. எத்தனை பேர் வந்து லிஸ்ட்ல பேரை கொடுத்து அவங்க லிஸ்ட்ல எலக்டோரல் ரோல்ஸ்ல அவங்க பேர் வருமா இல்லையான்னு தெரியல. நீங்க ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா கூட உங்க பேர் அது லிஸ்ட்ல வந்தாதான் உங்களுக்கு வாக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க குவாலிஃபை ஆவீங்களா இல்லையான்னு தெரியல. அதை என்ன ப்ராசஸ்ல அவங்க அதை வந்து பார்க்க போறாங்க அப்படின்னு தெரியல. அப்போ இதெல்லாம் தெரியாத ஒரு சூழல். ரெண்டாவது, தமிழக அரசியல் களம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முன்னெப்போதும் பார்க்காத அந்த இருதுருவ அரசியல்ல இருந்து மாறி விஜயுடைய வருகை அப்படின்றது அந்த களத்தை மாற்றி அமைக்கிறது அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு அந்த விக்டரி மார்ஜின்லாம் இன்னும் நேரோ ஆகும். அப்போ எஸ்ஐஆருடைய இம்பாக்ட் பீகார்ல என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி இங்க இருக்குமா? சார், பல தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எஸ்ஐஆர் அந்த வாக்கு திருட்டு அப்படிங்கறத ராகுல் காந்தி பேசியே அந்த ஓட்டை வந்து லாஸ் பண்ணிட்டாரு. அதே போலதான் தமிழகத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களும் எஸ்ஐஆர் பத்தி தான் திரும்ப திரும்ப பேசுறாரு. இது அவருக்கு டிஃபீட்டா வந்துட போகுது. அதுல வந்து ஸ்டாலின் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு ஒரு கூற்று முன் வைக்கிறாங்க. அது சரியா? இல்ல, நீங்க எஸ்ஐஆர் ஒரு மிக முக்கியமான இஷ்யூங்க. நீங்க எஸ்ஐஆர் பத்தி பேசியே ஆக வேண்டும். ஏன்னா கடந்த முறை நீங்க எஸ்ஐஆர் பண்ணாங்க 2002ல பண்ணாங்க. எங்க பண்ணாங்க? ரூரல் ஏரியாஸ்ல பண்ணாங்க. 2005ல வந்து சென்னை அர்பன் ஏரியாஸ்ல பண்ணாங்க. 2002ல இருந்து ஆரம்பிச்சு 2005 வரைக்கும் பண்ணும்போது உங்களுக்கு பெருசா எந்த தேர்தல் இல்லை. 2004ல தான் தேர்தல். அப்ப 2005ல பண்றாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து தேர்தல் முடியும் போதோ முடியறதுக்கு முன்னாடியோ அப்படிதான் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு அந்த ப்ராசஸ் அப்படின்றது ஒரு வருஷம் நீண்டிருக்கு. அப்ப நீங்க ஆமா நிதானமா நடந்திருக்குல்ல. இப்ப நீங்க 6 மாசத்துல நீங்க போய் ஒரு ஸ்கீமுக்கு 6 மாசம் விண்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு எனிமரேஷன் ப்ராசஸ்னா உங்களால வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு கால அவகாசம் இருக்கிறது. நீங்க 2 வருஷம் பண்ண ஒரு ப்ராசஸ் 3 வருஷம் நீங்க பண்ண ஒரு ப்ராசஸ 30 நாள்ல நீங்க முடிக்கணும் அப்படின்னா அதுல குழப்பம் வருமா வராதா? அதுக்கு பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த 1 வருஷம் கேப்ல சில பேர் இறந்திருப்பாங்க, சில பேர் வந்து புலம்பெயர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா எஸ்ஐஆர் பண்றது இல்ல. எல்லா கட்டத்திலயும் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஒண்ணு பண்றாங்க. அதுல வந்து வீடு வீடா போய் பார்த்து வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி அப்படின்னு நீங்க ஹெட்லைன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணி, வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு அப்படின்வாங்கல்ல. அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல எப்படி வெளியிடுவாங்க? இந்த மாதிரி இந்த எஸ்எஸ்ஆர் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வெளியிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அதுலயே வந்து இறந்தவர்கள், அப்புறம் வந்து மற்றவங்க யாரெல்லாம் பேர் நீக்கணுமோ அல்லது அட்ரஸ் மாத்தணுமோ இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிடும். இப்ப இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல ஒரு தொகுதியில நிறைய ஃபேக் ஓட்டர்ஸ் வச்சிருக்காங்க, புகார் வருது, 10,000 ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்க, இந்த எலக்டோரல் ரோல்ஸ்ல இந்த பூத்ல எல்லாம் இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னும் போது அதை நீங்க இன்டென்சிவா ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு வேலை. நீங்க ஒரு பூத்துல 1000 ஓட்டு 1200 ஓட்டு இருக்கிற கூடிய அந்த பகுதிகளில் நீங்க அதெல்லாம் பண்ணலாம். ஆனா ஒட்டுமொத்தமா 6 கோடி வாக்காளர்கள் 6.5 கோடி வாக்காளர்களை ஒரே மாசத்துல நாங்க வந்து இதை பண்ணி முடிப்போம் அப்படின்றது வந்து நீங்க எப்படி பண்ணாலும் ஒரு 10ல இருந்து 15% பேர் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கவும் மாட்டாங்க, நிறைய மிஸ்ஸிங் ஆகும். எலிஜிபிள் ஓட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வேலை இருக்கும் அவங்களுக்கு, இதை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டேட் முடிஞ்சிடும். நீங்க எதுக்கு வந்து இன்கம் டாக்ஸ்க்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க? கரெக்டா கட்டிடணும் அப்படின்றது கட்டுறவங்க கட்டுறாங்க, கட்டாதவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்களா. சில பேர் லாஸ்ட் மினிட்ல பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வரும். அப்போ இந்த நடவடிக்கை வந்து ஒரு 2-3 வருஷத்துல நீங்க பண்ற ஒரு ப்ராசஸ 30 நாள்ல நீங்க முடிக்கணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும்? அப்ப இந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் நீங்க இருக்க முடியாது. ரெண்டாவது, இதை ஏன் பண்றாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. எதுக்காக நீங்க இதை பண்றீங்க? இதை வந்து தேர்தல் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் 26ல. நீங்க 2021 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே. 22ல எஸ்ஐஆர் பண்ணிருக்கலாமே. தமிழ்நாட்டுல 22ல பண்ணுங்க, 23ல பண்ணுங்க, 24ல பண்ணுங்க. பீகாரை போலவே இங்கேயும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப பீகார் தேர்தல் களத்துல என்ன நடந்துச்சு? கிட்டத்தட்ட 60 லட்சம். பீகார் தேர்தல் களத்துல இருதுருவ அரசியல் தானே இருந்துச்சு. ஆர்ஜேடி ஜேடியு பிஜேபி கூட்டணி, ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி, இப்படிதானே இருந்துச்சு இருதுருவ அரசியல். பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்த உடனே அது வந்து ஒரு 3 கார்னர் கண்டெஸ்டா மாறுது.
அந்த 3 கார்னர் கண்டெஸ்ட்ல பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு தொகுதியில 3000 ஓட்டோ 5000 ஓட்டோ பிரிக்கிறாரு அப்படின்னா கூட எஸ்ஐஆர்ல சில வாக்குகள் வந்து ஆல்ரெடி விடுபட்டு போயிருக்கு அப்படின்னாலும் இது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இல்லையா? ஒரு டைட் கார்னர், கண்டிப்பா. ஒரு டைட் எலெக்ஷன்ல. அப்போ அதே மாதிரி ஒரு களத்தை தமிழ்நாட்டிலையும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுதான் வந்து பிஜேபி உடைய எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டுல ஒரு எஸ்ஐஆர் பண்ணோம்னா இல்ல நிறைய பேர் வந்து இறந்தவங்க இவங்க பேர்லாம் நீக்கிறதெல்லாம் வந்து நீக்கணும் தான். அதுலலாம் யாரும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஏன் அத இவ்வளவு நீங்க அவசரம் வந்து அப்படின்றத அவசரத்தோட நீங்க பண்றது அப்படின்றது, ஒரே மாசத்துல டார்கெட் செட் பண்ணி பண்றது ம். அப்படின்றது ஏற்புடையதல்ல. அது வந்து அவ்வளோ அவசரப்பட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? யாருக்காக அதை செய்ய போகிறீர்கள்? இதன் மூலமாக உங்களுக்கு வந்து வெற்றி தோல்வியில ஒரு வந்து களத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு தேர்தல் ஆணையம் வந்து எப்படி பொறுப்பெடுத்துக்குமா? அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க இந்த எக்ஸர்சைஸ் பண்ணோம், நீங்க வரலன்னா நாங்க என்ன பண்றது? இன்னொன்னு வாக்களிக்கவே வரமாட்டேன்றாங்க. ம். எவ்வளவு பேர் வராங்க வாக்களிக்கிறதுக்கு? 100% வாக்களிப்புலாம் வரல. 90% மேலே பார்த்தது இல்ல. நீங்க 70 60 65 68 தான் அதிகபட்சமா 70 இருக்கும். அப்படின்னா கூட வச்சுங்க. நீங்க மீதி 30% வாக்களிக்கவே வரது இல்லையே. ம். இப்ப யார் யாருக்கெல்லாம் பேர் இருக்கு இல்ல அப்படின்லாம் அதெல்லாம் மெனக்கெடணும்ல. நீங்க ஒரு பிஎல்ஓ வந்து 3 முறை வீட்டுக்கு போகணும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க பிஎல்ஓ தேடி போகணும். எவ்வளவு பிரச்சனை. நான் அன்னைக்கு ஒரு பூத்துக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா வந்து 2 பேர் வந்திருக்காங்க. அம்மாவும் பொண்ணும். சார் ஒரு நாள் நாங்க வேலைக்கு லீவ் போட்டு வந்து இதை ஃபார்ம் சைன் பண்றோம் சார். எங்க வீட்ல 9 ஓட்டு. ம். சரிம்மா என்னம்மா பர்மிஷன் கேட்டு ஸ்பெஷல் பர்மிஷன்ல வந்திருக்கீங்களா? என்ன வேலை பார்க்குறீங்க? வீட்டு வேலை பார்க்குறோம் அப்படின்னா. என்ன ஸ்பெஷல் பர்மிஷன்ல வந்திருக்கீங்களா? அப்படின்னா இல்ல சார். சம்பளம் பிடிச்சிப்பாங்க சார். ஒரு நாளைக்கு 350 ரூபா 320 ரூபா பிடிச்சிப்பாங்க சார் அப்படின்னாங்க. 10,000 ரூபா சம்பளம். அப்ப இந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்து அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டு வருவாங்கன்றதே கேள்விக்குறி. வருவாங்கன்றது கேள்விக்குறி. அன்னைக்கு நீங்க வேலைக்கு போலன்னா அன்னைக்கு காசு இல்லைங்க, அன்னைக்கு சாப்பாடு இல்லைங்க. அந்த மாதிரி சூழல்ல வாழுகின்றவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து இதுக்கு மெனக்கெடணும்னு இருக்காங்களா? இன்னொன்னு வசதியா இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வாக்கலாம், எனக்கு என்ன ஓட்டு வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி வாக்காளர்கள் வந்து வாக்கு பத்தி கவலைப்படாத வாக்காளர்கள் எல்லாம் போகும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு டெஸ்ட் இருக்குல்ல, மெமரி பவர் டெஸ்ட் செக் பண்றாங்க இவங்க. 2002ல 2ல நீங்க எங்க எங்க இருந்தீங்க? வாக்களிச்சீங்க? 2005ல நீங்க எங்க வாக்களிச்சீங்க? இப்ப இப்படி உட்கார்ந்துட்டு இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்க 2002ல எங்க இருந்தீங்க? 2005ல எங்க இருந்தீங்க? இந்த மாதிரி ஒரு மெமரி பவரை டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. கொஸ்டின்ஸ் வந்து கேள்விகள் அந்த ஃபார்மே அப்படிதான் கொடுத்து வச்சிருக்காங்க. சார் அதுல முக்கியமா பீகார் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றாங்களே, அது என்ன கேள்வி சார்? சரி, உங்களுக்கு பீகாருடைய ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆ. எதுக்கு ஆட் பண்ணியிருக்கீங்கன்றது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. தெரியல. தேர்தல் அதிகாரிகள்கிட்ட கேட்டா யாருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிஇஓ தேர்தல் அதிகாரி இது வரைக்கும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பேசல. ரெண்டாவது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் யாருமே பார்ட்டில விளக்கம் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறாங்க. அவங்க மீட்டிங்ல என்ன பேசுறாங்களோ சொல்றாங்களோ அதுக்கும் கிரவுண்ட்ல நடக்கிறது வேற. இல்ல சார், சிஎம் அவர்களே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த பணிக்கு போகணும் எல்லாரும் யாரும் வந்து புறக்கணிக்க கூடாது, அந்த பணிக்கு போகணும் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. சிஎம் உடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்றது? இல்ல நீங்க அரசியல் ரீதியாக சிஎம் இதை எதிர்க்கிறாங்கம்மா. நீங்க வந்து அரசாங்கம் அப்படின்றது வேற, அரசியல் கட்சி அப்படின்றது வேற. அரசியல் ரீதியா சிஎம் அதை எதிர்க்கிறாரு. ஒரு அரசியல் கட்சியா இந்த எதிர்க்கிறாங்க. நடவடிக்கைக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக அவர்கள் இது செய்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சார்பா? பட் ஒரு அரசாங்கம் அப்படின்னும் போது எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே இயங்கக்கூடியதுதான். எலெக்ஷன் வருது, அந்த நோட்டிபிகேஷன் வருதுன்னா அந்த ஒட்டுமொத்த அரசாங்க மிஷினரி எலெக்ஷன் கமிஷனுக்கான மிஷினரியாக மாறுகிறது அப்படின்னும் போது இப்போ இந்த பிஎல்ஓஸ் இவங்களெல்லாம் வச்சு இது பண்றாங்க. நீங்க இன்னொன்னு பீகார்ல வந்து அவ்வளவு வாக்காளர்கள் 68 லட்சம் வாக்காளர்கள் வந்து போனதுக்கு காரணம் அவங்க எலிஜிபிள் ஓட்டர்ஸா இல்லையான்றது யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட அப்ஜெக்ஷனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 லட்சத்துக்கு மேல வந்து அதுக்கு சரியான விளக்கமும் இல்ல ஒன்றும் விளக்கம் இல்ல. அப்ஜெக்ஷனை எப்படி ஃபைல் பண்றதுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களா? இல்ல. இது வரைக்கும் நீங்க இங்க இருக்கக்கூடிய சிஇஓ அர்ச்சனா பட்நாயக் இதுக்கு உங்க பேர் விடுபட்டு போச்சுன்னா அப்ஜெக்ஷன் இப்படிதான் ஃபைல் பண்ணணும்னு ஒரு சொல்லல. பைட் கேட்டிருக்கீங்களா? இல்ல ஒரு பேட்டி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தெளிவுபடுத்தியிருக்காங்களா? இல்ல. இங்க இருக்கக்கூடிய இதுக்கு சென்னைக்கான அதிகாரி தேர்தல் அதிகாரி வந்து கார்ப்பரேஷன் கமிஷனர் குமரகுருபரன் அவர் ஏதாச்சும் விளக்கம் கொடுத்திருக்காரா? அவர் எங்கேயாச்சும் பேசி இருக்காரா? அவர் ஏதாச்சும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரா? இவங்க எல்லாம் யாருமே போனும் எடுக்கிறது இல்லைன்றாங்க. அரசியல் கட்சி தலைவர்களே புகார் சொல்லணும்னு போன் பண்ணா போன் எடுக்கிறது இல்லைன்றாங்க. அப்ப இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கும்போது
இந்த நடவடிக்கையில ஒரு தெளிவில்லாமல் இந்த நடவடிக்கை நடக்கிறது. எல்லாரும் கீழ இருக்கிறவங்க எல்லாம் ஃபார்ம் குடுங்கன்றாங்க, ஃபார்ம் வாங்குங்கன்றாங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த எஸ்ஐஆர் இந்த எலெக்ஷன்ல என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு புரிஞ்சுக்கிறது சார். ரிசல்ட் வந்தா தான் நமக்கு தெரியும். என்ன இம்பாக்ட் சார், ஏற்படுத்தும். நமக்கு ஓட்டு இருக்கா இப்போ இல்லையான்றதே நமக்கு கொஞ்ச நாளுக்குள்ள அது தெரியும். அது வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் அவங்க அந்த ஃபைனல் எலக்டோரல் ரோல்ஸ்லாம் ரிலீஸ் பண்றாங்கல்ல, அப்போ உங்க பேர் அதுல இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க போய் செக் பண்ணணும். ஓகே. திருப்பி போய் அது நம்ம தான் செக் பண்ணணும். திருப்பி போய் நம்ம தான் செக் பண்ணணும். அவங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் செக் பண்ணணும். இது என்னன்னா இந்த டிமானிட்டைசேஷன் டைம்ல வந்து எப்படி இது பண்ணாங்களோ, கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆமா. வந்து ஒரு கதையை விட்டு அப்புறம் அது கருப்பு பணத்துல டிஜிட்டல் எக்கானமியை நாங்க கிரியேட் பண்றோம்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 2000 ரூபாய் நோட்டை ஸ்டாப் பண்ணாங்க. தீவிரவாதத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு எதோ வந்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் எதுக்கு இதை பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஆனா ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. பீகார் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இது பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வைக்கப்படுது. அது வந்து இந்த எஸ்ஐஆர் மூலமாக கிளியரா தெரியுது. சார், இதையெல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன்ல விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் சார்? இப்போ எல்லாரும் ஒரு ஒரு கட்டமைப்பு முன் வைக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோரோட நிலைமை பீகார்ல என்னவோ அதுதான் வந்து இன்னைக்கு தமிழகத்துல 2026 எலெக்ஷன் அப்போ விஜய்க்கும் அது மாதிரியான ஒரு ரிசல்ட் தான் இருக்கும். அவரும் டெபாசிட் இல்ல நீங்க எடுக்கக்கூடிய. பிரசாந்த் கிஷோரையும் விஜயும் கம்பேர் பண்றது வந்து ரொம்ப அபத்தம் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அந்த கட்டமைப்பை நீங்க பிம்பத்தை உருவாக்குறாங்களா? நீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து அந்த மண்ணின் மைந்தனாக நான் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு இப்பதான் அவர் தன்னுடைய பாலிடிக்ஸே தொடங்கி இருக்காரு. நீங்க விஜய் வந்து அந்த மாதிரி கிடையாது. விஜய் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர், ஒரு பாப்புலர் ஸ்டார். நீங்க அந்த கம்பேரிசனே தப்பு. விஜய்க்கான ஆதரவு அப்படின்றது வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில அரசியல் கட்சிகள், அதுவும் ஆளும் கட்சி உட்பட சில பேர் பண்ணியிருக்கக்கூடிய சர்வேலயே அவர் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடியே விஜய் கட்சி ஆரம்பிச்சா எவ்வளவு % வாக்குகள் வரும் அப்படின்னும் போது அப்பவே அவருக்கு 16% 15% வந்திருக்கு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இன்னும் தேர்தல் பிரச்சாரங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த ஆதரவு அப்படின்றது கூடுது. ஏன் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல விஜய்க்கு ஏன் வந்து மக்கள் வந்து விஜய் பக்கம் பார்வை திரும்புகிறது அப்படின்னா இந்த தேர்தலில் அவர் ஒரு நியூ ஃபேஸா வராரு. மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. மாற்றம்னா என்னன்னு யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாது. நீங்க விஜய் கட்சிக்காரங்கிட்டே போய் கேட்டாலே எதுக்குங்க ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோங்க. என்னங்க எதிர்பார்க்குறீங்க, என்ன மாற்றம் அப்படின்னா நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதான். அந்த எதிர்பார்ப்போடையே வந்து விஜய் பார்க்கறாங்க. ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு பாப்புலர் டாப் சினிமா ஸ்டார் வந்து ஒரு தேர்தல் களத்துக்கு வருது அப்படின்றது நிச்சயமா அந்த தேர்தல் களத்துல ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். இப்பவே இவங்க சொல்ற சர்வே எல்லாம் பாத்தீங்கன்னா 20% வாக்குகள் இருக்கு அப்படின்னாங்க. பட் அது வந்து ஜெயிக்கக்கூடிய இடத்துக்கு தாவேகாவை நகர்த்தி செல்லுமானா பண்ணாது. அப்போ உங்களுக்கு கூட்டணிகள் தேவை. இது வரைக்கும் கூட்டணி வரல. இப்ப என்ன பல கட்சிகள் வந்து சர்வேஸை வந்து கமிஷன் பண்ணும்போது அதுல ரொம்ப முக்கியமா முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, தாவேகா அதிமுக கூட்டணி ஒன்றாக வந்தால் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னும் போது ஒரு காமனா உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சர்வேல கேட்கறாங்க அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல பேர் அதை வந்து ரியாக்ட் பண்ணாங்க. பட் தாவேகா பாஜக அதிமுக அப்படின்னா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பாஜக வந்து இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி டேக் ஆஃப் ஆவதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக கிடையாது, பாஜக. அப்போ இந்த இடத்துலதான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன நெருடல் அப்படின்றது இருக்கு. அதே போல உங்களுக்கு வந்து காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்தா சரியா இருக்குமா அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு ஆதரவு அப்படின்றது வருது. ஏன்னா விஜய் வந்து ஒரு நியூ ஃபோர்ஸா பாக்குறாங்க. அப்ப அதை பார்க்கும்போது அந்த இன்னும் வருகின்ற நாட்கள்ல விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை மீண்டும் துவங்கும் போது அது பண்ணும்போது நீங்க ஒரு கிரெடிபிள் ஆப்போசிஷன் இல்லை. இப்ப திமுகவுக்கு ஏன் வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றம் என்பது நமக்கு கிடைக்குது இல்லையா? அது ஏன் அப்படின்னா உங்களுக்கு எதிர் வரிசையில இருக்கக்கூடிய அதிமுகவோ தாவேக்காவோ வந்து பலம் வாய்ந்த அணிகளாக இல்லை. அப்போ பலம் வாய்ந்த ஒரு ஆப்போசிஷன் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து திமுகவுக்கு இப்போதைக்கு அந்த இது இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. அந்த அட்வான்டேஜோட தான் திமுக தேர்தல் களத்தை சந்திக்கணும்னு பாக்குறாங்க, கூட்டணி இன்டாக்டா வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து ஒப்பீனியன் வந்து டிவைடடா இருக்கு. இங்கயா அங்கயா அப்படின்ற மாதிரி தாவேகாவா காங்கிரஸ் கட்சியில ஒப்பீனியன் டிவைடடா எப்படி இருக்குன்னா ஒரு சில பேர் திமுக கூட்டணியிலே இருக்கலாம். அவங்க கொடுக்குற சீட்ஸ் நமக்கு கொஞ்சம் கூடுதலா பேசி ஒரு 40 சீட் வரைக்கும் வாங்கிட்டு நம்ம இந்த கூட்டணியை தொடர்வதுதான் நமக்கு சேஃப்ன்றாங்க.
இன்னொரு கூட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஒரு நரேட்டிவை உள்ளுக்குள்ளேயே செட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட்டணியை விட்டு வெளியே வந்து விஜயோட போனோம், நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்னா நம்ம விஜயோட போகும்போது தான் அவர் ஆட்சியில பங்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இது பண்றாங்க. இங்க ஒரு கூட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா திமுக ஆட்சியில பங்கும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வற்புறுத்துறாங்க. ஸோ காங்கிரஸ்க்குள்ளேயே வந்து அந்த ஒப்பீனியன் டிவைடடா இருக்கு. இப்போ செல்வ பெருந்தகை சமீபத்துல பேசியிருப்பாரு, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் தோல்வி அடைஞ்ச உடனே அவர் தான் நிம்மதியா அப்பாடா இனிமேல் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு இதை முன்வைக்கிறாரு. பட் ஒரு எலெக்ஷனுடைய தாக்கம் இன்னொரு மாநிலத்துல இருக்குமா? அது பீகார் எலெக்ஷன்ல வந்த முடிவுகள் வந்து இங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா நிச்சயமா அதை ஏற்படுத்தாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு. இப்ப காங்கிரஸ் கர்நாடகால ஜெயிச்சிச்சு, அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுல அப்படின்னு அப்படியே அந்த கட்சி வளர்ந்துருச்சா என்ன? இல்லல்ல. அப்போ ஒரு எலெக்ஷன் ஒரு மாநிலத்துல நடக்கிற தேர்தலால இன்னொரு மாநிலத்துல ஒரு அரசியல் ரீதியாக அது பேசப்படுமே தவிர அது ஒரு விவாத பொருளாகுமே தவிர அந்த தேர்தல் களத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுல மைண்டை வந்து செட் பண்ணாது. இங்க இருக்க ஓட்டர்ஸ் வந்து இங்க இருக்க பிரச்சனை என்ன, இங்க இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் மேபி அது அந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், நம்மள போல ஜர்னலிஸ்ட் இவங்க தான் அதை பேசுவாங்க. மக்கள் மத்தியில அது மக்கள் மத்தியில என்ன பார்ப்பாங்க? உங்களுக்கு வந்து மக்கள் தேர்தல் சமயத்துல யாரு என்ன வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, யாரு என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. இப்ப இந்த திமுக மீது இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய அதிருப்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது அவங்க திமுகவினர் வந்து ஒரு சர்வே பண்ணாலே அந்த அதிருப்தி இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தெரியாது. அப்ப அந்த அதிருப்தியை மேலும் வந்து அதிகரிச்சு திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கி அந்த இடத்துல உங்கள் பக்கம் ஆதரவை திரட்டுவதுதான் எதிர்கட்சியோட வேலை. இதை வந்து அதிமுகவால செய்ய முடியல அப்படின்றதுதான் மெயின் ப்ராப்ளம். அப்ப அதிமுக செய்ய முடியல அப்படின்னும் போது தாவேக அதை செய்கிறது. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இப்ப அதுல இருந்து மீண்டு வந்து அடுத்தது அவங்க பண்றாங்க, என்னென்ன இஷ்யூஸை எடுத்து அவங்க கையில பேசுறாங்க, எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ்லாம் மக்கள் மத்தியில ரெசனேட் ஆகுது அப்படின்னு மக்கள் எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு வந்து இந்த தேர்தல் களம் என்பது மாறும். டிசம்பர் வரைக்கும் இப்படிதான் போவோம். எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பிப்ரவரியில இந்த கூட்டணி அப்படின்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி வெளியே வந்தாலும் திமுக கூட்டணி உடைந்தது அப்படின்னு ஒரு பிம்பம் வந்துடும். கண்டிப்பா அதுவே வந்து திமுக அதுவே வந்து இப்போ விசிகால இருந்து சொல்லியிருக்காங்க, நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு. இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க காங்கிரஸ் தரப்புல சம்பந்தமான கோரிக்கை வைக்கிறதுக்கான ஒரு டீம் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இவங்க ஓப்பனா வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது காங்கிரஸ் கேட்க கூடாது அப்படிங்கறத திமுக தரப்புல இருந்து அழுத்தமா முன்வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வருது இல்லையா? கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த திராவிட கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாது. திமுக இருந்தாலும் சரி, அதிமுக வந்து இது வரைக்கும் அதுதான் நிலைப்பாடு. இந்த தேர்தல்ல அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு டாக்கை வந்து தாவேகா தரப்புல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க கடந்த முறையே திமுக வந்து 2024 10 சீட்டு கொடுக்க முடியாது காங்கிரஸ்க்கு அப்படின்னாங்க. இல்ல 10 சீட்டு கொடுத்தே அவனுக்கு போன முறை கொடுத்தீங்க, இந்த முறையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க நெகோஷியேட் பண்ணாங்க. இல்ல கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போது, நீங்க கொடுக்கல அப்படின்னா நாங்க வந்து அதிமுக போய் பேசுவோம் அப்படின்னாங்க. ஏன்னா அதிமுக அப்போ பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்க. எங்கேயாச்சும் போயிட போறாங்க அப்படின்னால அதுக்கப்புறம் ஃபைனலா பேசி முடிச்சு, ஏன்னா எல்லாமே இங்க இருக்கக்கூடிய தலைவர் இல்ல, டெல்லியில தான் அது டீலிங் பண்றாங்க. டெல்லியில பேசி முடிச்சு கிளியர் பண்ணிடுறாங்க. பிளஸ் தாவேகாவுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, அவங்களும் வந்து ஒரு செக்குலர் பார்ட்டியா தான் வராங்க. நமக்கு வந்து ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ் அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னும் போது ஃபியூச்சரா நம்ம அந்த பார்ட்டியை வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி விடுமா அப்படின்ற ஒரு அச்சம் என்பது திமுகவுக்கு இருக்கிறது. அதனால்தான் முதலமைச்சர் வந்து ராகுல் காந்தி இஸ் மை பிரதர், என்னுடைய தம்பி மாதிரி அப்படின்லாம் பேசுறாங்க. ஸோ அரசியல் ரீதியாக இந்த நகர்வுகள்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா எப்போ தெரியும் அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி அந்த டைம்ல தான் அந்த புத்தாண்டு பிறக்கும் போது அதுக்கப்புறம் தான் இந்த தேர்தல் களம் என்பது சூடு பிடிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து கொஞ்சம் இது வரும். இப்போ இவர் காங்கிரஸ் கட்சியில பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, திமுகவினர் வந்து காங்கிரஸ் கட்சியினரை மதிக்கிறது இல்லை, மற்ற கூட்டணி கட்சியினரை பெருசா மதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம், ஒரு சின்ன குறை அப்படின்றது கீழ் லெவல்ல இருக்கு. திமுக அனுதாபிகளும் திமுக கட்சிக்காரங்களும் வந்து குறையோட தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆட்சிக்கு வந்து நமக்கு எதுவும் கிடைக்கல, நம்ம எதுவும் பண்ணலன்ற குறை அதிகமா இருக்கு.
அதனால தான் உடன்பிறப்பே வா அப்படின்னு கூப்பிட்டு பேசுறாரு, சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. தலைவரை சந்திக்க முடியல, பார்க்க முடியல, குறைய சொல்ல முடியலன்னு ஒன்னே தான் உடன்பிறப்பே வான்னு பண்றாங்க. இப்போ கூட்டணி கட்சியினர்லாம் வந்து சில குறைகளோட தான் இருக்காங்க, சில வருத்தங்களோட தான் இருக்காங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல உங்களுக்கு பாலிடிக்ஸ் அப்படின்றது வேற. அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த முடிவுகளை நோக்கி சில வேகமாக அது தள்ளுகிறது அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்குள்ள அந்த இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அப்படின்றது இருக்கு. ஒரு டிவைடட் ஹவுஸா இருக்காங்க. இப்போ அதனால தான் வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர், காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் பெரிய ஃபயர் இன்ஜினை எடுத்துட்டு போய் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இனி இடம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து அந்த 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 நெருப்பை அணைக்கிறாரு. உள்ளுக்குள்ள அது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அப்படின்றது உருவாயிட்டே இருக்கு. சார், கரூர் போல ஒரு சம்பவம் நடக்கலனா மேபி விஜய்க்கு இன்னும் அதிகமான ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குமோ? இல்ல நீங்க கரூர் சம்பவம் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம். அது வந்து ஒரு விபத்து. நீங்க அங்க ஒரு ஒரு கூட்டம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த கூட்டத்துல தவேகாவுடைய குறைபாடுகள், அதே மாதிரி அரசாங்கம் வந்து செய்திருக்க குறைபாடுகள்னால ஏற்பட்ட ஒரு விபத்து. அது வந்து நீங்க கலெக்டிவா தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து எடுத்துக்கணும். பட் என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 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 பின்னடைவு அப்படின்றது உங்களுக்கு இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு செட்பேக், பொலிட்டிக்கல் செட்பேக் அவங்களுக்கு இருக்குல்ல. ஏன்னா விஜய் அதை கையாண்ட விதம், அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதை கையாண்ட விதம், அதுக்கப்புறம் பப்ளிக் மத்தியில நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்க அந்த உங்க உங்க தரப்புல சில குறைகள் இருந்ததையும் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க அதை பண்ணாம நாம வந்து கடந்து போறோம் அப்படின்னு பேசுனது, இது எல்லாமே வந்து ஒரு தாக்கம் வந்து நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்ல மற்ற இதுல எப்படி பண்றாங்க, எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்காங்க, எவ்வளவு கண்ட்ரோல்டா இருக்காங்க அப்படின்றது பார்த்துதான் ஒவ்வொரு முறையும் எந்த இடத்துலயும் வந்து பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம சில விஷயங்களை விஜய் பண்றாரா, கூடுதல் கவனம் எடுக்கிறாரா அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அந்த இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒப்பீனியன் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு வந்து மக்கள் வந்து அந்த கரூர் சம்பவத்தை பெரிய அளவுல அது ஒரு நெகட்டிவா கிரியேட் ஆகல. இல்ல உங்களுக்கு வந்து அதுல ஒரு வருத்தம் இருக்கு பல பேருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல இது வரைக்கும் நடந்தது இல்லைல்ல. அப்போ ஒரு சம்பவம் அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னும் போது அது ஒரு பெரிய வருத்தத்தை பல பேருக்கு உருவாக்கி இருக்கு. ஆனால் அது மீண்டும் நடைபெறாமல் எப்படி கட்டுக்கோப்பா அவங்க கூட்டத்தை வச்சிருக்கீங்க, எப்படி கட்டுக்கோப்பா அவங்க ஃபேன்ஸ் வச்சிருக்கீங்க, எப்படி உங்க தொண்டர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை நீங்க வந்து செய்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு கூட்டமும் நடத்தும் போது என்ன விஷயங்களை நீங்க பேசுறீங்க, எப்படி அவங்கள வந்து அரசியல் படுத்துறீங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து பார்க்கப்படும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான ரோல் அவர் வந்து பிளே பண்றாரு. விஜய் கூட சில கட்சிகள் சேர்ந்தால் அவருக்கான அந்த மொமெண்டம் அப்படின்றது வரும். ஏன்னா ஒரு அதிமுக மாதிரி ஒரு கட்சியே என்ன சொல்லுது சார், அந்த கேள்விதான் அடுத்து கேட்க வந்தேன். ஒருவேளை விஜய் வந்து இப்ப அதிமுக கூட போனா சரியாக இருக்குமா, இல்ல காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சா சரியா இருக்குமா? ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்குவாங்களா? விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்னு தான் அவங்க எய்ம் பண்றாங்க. அவர் அதிமுகவோட கூட்டணி போனான்னா 2 காம்ப்ரமைஸ் பண்ணும். ஒண்ணு வந்து பிஜேபி அக்செப்ட் பண்ணும். ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு சொன்ன இல்ல டிசம்பருக்கு அப்புறம் மேபி இல்ல சித்தாந்த எதிரி என்று சொன்ன பிஜேபியோட நீங்க போய் கை கோத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே உங்க கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கொஞ்ச நஞ்சா நம்பிக்கையும் இருந்தது வந்து போயிடும்னு வச்சுங்க. 2வது அதிமுக விஜய் அப்படின்னு வரும்போது அதிமுகவோட அவர் போய் கூட்டணிக்கு சேர்ந்தாருன்னா அதிமுகவுக்கு தான் அது லாபமே தவிர விஜய்க்கு அது பெரிய பெனிஃபிட்ஸ் ஒன்றும் கொடுக்காது. மேபி பொலிட்டிக்கலா டிஎம்கே வந்து அவங்களால வீழ்த்த முடியுமே தவிர அடுத்தது அவர் டெபுட்டி சிஎம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல அவர் வந்து தன்னை அகாமடேட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அந்த விஷயம் அப்படின்றது நீங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ஃபேஸ்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நீங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அது வந்து சிக்கலாகும். ஆனா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படின்னு மற்ற கட்சிகள் வராங்க அப்படின்னா விஜய் வச்சுதான் பல கட்சிகள் பார்கெயின் பண்றாங்க, காங்கிரஸ் உட்பட. போத் சைட்ஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே 2 சைடும் மற்ற கட்சிகள் போய் சேரணும்ன்றதுல பார்கெயின் வந்து அப்படிதான் நடக்குது. விஜய் ஒரு முக்கியமான ஃபேக்டரா பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி விஜய் வந்து ஒரு 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 சில கட்சிகளை இப்படி கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு 5-6% ஓட்டு வந்து இப்படி மாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி அவர் எடுத்தாருன்னா நிச்சயமா அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு. கண்டிப்பா சார். இப்போ ஒருவேளை இந்த மாதிரி கூட்டணி இல்லாம தனித்து நின்னாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது இம்பாக்டா இருக்கும்? ஒண்ணு, களத்துல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு டிவிகேல கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா?
இல்ல நீங்க கேண்டிடேட்ஸ்லாம் யாரை போடுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து அந்த களம் என்பது மாறும். இப்ப பாதி பேர் என்ன நினைப்பாங்க, விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுல நீங்க வந்து அவங்களெல்லாம் மாத்த முடியும். அந்த இடத்துல இந்த கேண்டிடேட்லாம் ஃபேன்ஸ் யோசிக்க மாட்டாங்க. ரசிகர் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு கூட்டணியோட நீங்க போறீங்க, ஒரு 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 ஆர்கனைஸ்டா நீங்க போறீங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாக்குகள் வந்து இந்த வாக்குகள்லாம் இருக்கு தெரியுமா, ஃபென்ஸ் சிட்டர்ஸ் அப்படின்வாங்க, கடைசி நேரத்துல ஆ. தீர்மானிக்காத வாக்குகள்லாம் அந்த வாக்குகள்லாம் இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு இது இருக்கு. நீங்க வந்து இப்போ என்ன ஒட்டுமொத்தமா நீங்க வந்து ஒரு 35% 40% ஓட்டை வந்து நீங்க டார்கெட் பண்ணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கட்சி ஸ்டார்ட் பண்ணி என்னைக்காவது நடந்திருக்கா சார் வரலாறுல? நீங்க ஃபர்ஸ்ட் கட்சினா முதல் முறையாக நம்ம இப்போ மாநிலத்துல நம்ம மாநிலத்துல அப்படி நடக்கல. பட் ஆந்திராவில் என்டிஆர்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவங்களால பிரேக் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் இங்கே அது வந்து கொஞ்சம் கஷ்டம். இங்கே வந்து நீங்கள் வந்து கான்க்ரீட்டாக சில விஷயங்களை பண்ணணும், சில விஷயங்களை செயல்பாடுகள் மூலமாக அதை காமிக்கணும். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் அரசியல் கட்சியாக நாங்கள் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது விஜய்க்கு இருக்கிறது. ஓகே. பட் விஜயோட இம்பாக்ட் வந்து இந்த தேர்தலில் பெருசாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லா களத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதை நம்ம பிக்கப் பண்ணுறோம். ஆனால் அது யாருக்கு சாதகமாக அது மாறும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கண்டிப்பா சார். நன்றி சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.